என்னடி உமா, அவ நம்மள இங்கே வர சொன்னா? ஆமாக்கா, என்னை பார்த்து இங்க தான் வர சொல்லி சொன்னா. இங்கே நின்ன மாதிரி தெரியலக்கா. ஒழுங்கா தேடி பார்த்தியா? தேடி பார்த்துட்டேங்க, நின்ன மாதிரியே தெரியல. ஏ உமா, நீ என்ன விருந்துக்கா வந்திருக்க? அங்கே இங்கேன்னு கேளன்னு தேடி பாரு. நீ ஒன்று அங்கே தேடி பார்க்கண்டா, அங்கே நின்ன மாதிரியே தெரியல. அநேகமா நான் நினைக்கவா நம்மக்கிட்ட போய் தான் சொல்லியிருப்பானு. ஒரு சின்ன திருத்தமுமா, அவ நம்ம கிட்டலாம் போய் சொல்லலை, உன்கிட்ட தான் போய் சொல்லியிருக்கா. அப்போ உண்மையில அவ போய் தான் சொல்லியிருப்பாளோ? உனக்கு வேற விளக்கோர கொடுக்கணுமாங்க, அவ போய் தான் சொல்லியிருக்கா. இப்போ நம்ம என்னக்கா பண்ண? வேற என்ன பண்ண? சத்தங்கட்டமா இங்கேருந்து கிளம்பிப்போம். எனக்கு என்னமோ தோணுதுக்கா, அவ போயிலாம் சொல்லியிருக்க மாட்டா, கண்டிப்பாக இங்கே வந்துடுவா. கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம், வரலன்னா அப்புறமா இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, அப்போ கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். ஏ உமா, உங்க வீட்டு பக்கத்துல நேற்றைக்கு பெரிய சத்தம் கிடைச்ச, என்ன நடந்து? என்ன பெரிய சத்தமா? அப்படின்னா கண்டிப்பா சண்டையா தான் இருக்கணும். எனக்கு அதை பத்தி தெரியாதக்கா. உங்க வீட்டு பக்கத்துல நடந்த சத்தம் உனக்கு கேட்கல, 2 தெருவு தள்ளி இருக்குது எங்க அக்காளுக்கு கேட்டிருக்கு. இது மூலமா நீ என்னத்த சொல்ல வரன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லைக்கா, உனக்கு கேட்டுச்சதான் அவளுக்கு கேட்கலன்னு தான் கேட்டேன். அது வந்துக்கா, நேற்றுக்கு நான் இங்கே இல்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ உனக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. உனக்கு எப்படிக்கா இந்த விஷயம் தெரிஞ்சு? நான் நேற்றுக்கு கடைக்கு போயிட்டு அவிய தெருவிலே தான் வந்தேன். அப்போ தான் கேட்டேன். உடனே நீங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு விசாரித்து பார்த்துருந்துக்கலாம்லக்கா? ஆமாம், உடனே போய் விசாரிக்க நான் பெரிய சிஐடி பாரு. நானே வீட்டுக்கு வந்து சமைச்சேன்னு அவசரமாக பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வேற அதில் வேணும்னு விசாரிக்கணுமாங்க. நான் அங்கே போய் விசாரிக்க போனேம்னா என் வீட்டில் ஒலையை யார் வைக்கிது? உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ அங்கே என்ன நடந்துன்னு தெரியணும், அப்படி தானே? ஆமாக்கா, தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசையாக இருக்கு. சொல்லுங்களா? அங்கே நடந்தது பெரிய சண்டை ஒன்றும் இல்லை, சின்ன சண்டை தான். சின்ன சண்டையா? நான் பார்த்த மட்டும் அப்படி தெரியலையே. பெரிய சத்தமெல்லாம் கேட்டுச்சு. பெரிய சத்தம் போட்டு பேசுறதுலாம் பெரிய சண்டை இருந்தாக்கா? ஆமாக்கா, சண்டைக்கு காரணம் யாரு? சண்டைக்கு காரணமா எல்லாம் இந்த காற்று தான். என்னது காத்தா? அது எப்படி சண்டைக்கு காரணமா இருக்கும்? உமா வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் உண்டுல்ல? ஆமா, ஒரு பெரிய வேப்ப மரம் உண்டு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒன்றும் அவளுக்கு அந்த மரம் நல்லா தான் இருக்கு. அந்த மரம் நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த மரத்தில் உள்ள இலையெல்லாம் உருண்டு போச்சு. ஆமாம், காற்றடிச்ச இலையெல்லாம் உருண்டு தானே போவோம். இதுக்கெல்லாம் போய் சண்டை போடுவோம்ல? இதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுது, அவளுக்கு தெரியலையே. யாரத்தை சொல்லுதியே? எல்லாம் உங்கள் தெருவுக்காரில் தான். அவையிலதுக்கு தான் நீங்கள் இப்போ குறை சொல்லுதியே. ஆமாம், உங்கள் தெருவுக்காரில் குறை சொல்லணுன்னு எனக்கு ஆசைப்படு. சும்மா உருவியா தேவையில்லாமல் சண்டை போட்டது உங்கள் தெருவுக்காரர் தானே? பாருங்கக்கா, முதல்ல அங்கே என்ன நடந்துங்கதா முழுசாக சொல்லுங்க, அப்புறமா யார் மேலே தப்புங்கத பார்ப்போம். என்ன உமா, தெருவுக்கார மேலே தப்பு இல்லை, மரத்து மேலே தான் தப்புன்னு நீ சொல்ல போல? நீங்கள் சொன்னாலும் சொல்லட்டாலும் மரத்து மேலே தான் தப்பு. ஆமாம், மரத்து மேலே தான் தப்பு. ஏன்னா அது உங்களுக்கு நிழல்லாம் தருதுல்ல, வேற அதை தானே குறை சொல்லுவியே. நீங்கள் 2 பேரும் முதல்ல பேசப்படுறீங்க. அங்கே என்ன நடந்துங்கதா அந்த அக்காட்ட கேட்போம். நீங்கள் சொல்லுங்கக்கா, அங்கே என்ன நடந்து? இலையெல்லாம் உருண்டு போச்சுல, அதை அள்ளுகத்துல தான் பிரச்சனையே வந்துச்சு. இதுலெல்லாம் போய் பிரச்சனை பண்ணவலாங்க. யார் யார் வீட்டு முன்னே இலை கிடக்குதோ அவரோட அள்ளிட்டு போக வேண்டியதானே? நீ சொல்லுகிட்ட மாதிரி அள்ளி இருந்தால் தான் எந்த பிரச்சனையும் வந்துருக்காத. யார் வீட்டுக்கிட்ட மரம் இருக்கோ அவையே தான் அள்ளணுன்னு அந்த வனஜா சொன்னான். அது எப்படி வீட்டு பக்கத்தில் மரம் இருந்தோடனே நாங்கள் தான் எல்லாம் தூசி அள்ளணுமோ? இப்படி தான் உமாவோட அத்தை சொன்னாங்க. அப்போ இப்படி தான் பிரச்சனை ஆரம்பிச்சோ. அதுக்கப்புறம் என்ன நடந்து?